எங்களுக்கு தனியிலே எங்கள் தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற வலிமை இன்று இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எப்போ இருக்கும்? அதான் வளரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க விட்டுக்கிட்டே போனீங்கன்னா வளராது. இப்ப இந்த முறை வந்து ஆட்சியில பாருங்க, வந்து பங்கு எனக்கு கொடுக்கணும். துணை முதலமைச்சர் பதவி கேட்டு வாங்குவீங்களா? வேளச்சேரி தொகுதி எங்க தொகுதி. வேளச்சேரி தொகுதி என்னுடைய தொகுதியாக நான் இங்கு எம்எல்ஏவாக இருந்தால் என்னாலே தனித்து நின்று இந்த வேளச்சேரி தொகுதியை கூட்டணியில் வந்திருப்போம். ஆனா தனித்து நின்று ஜெயிக்கின்ற அளவு இந்த தொகுதியை என்னால் வளர்க்க முடியும். அப்போ அதை போன்ற தகுதியான இப்போ எங்க இவர் இருக்காரு, நல்லா அழகா பேசுறாரு. யாரு? எங்க சட்டமன்ற என்னுடைய தம்பி தான், ராஜேஷ்குமாரா? ஆமா, என்னுடைய தம்பி. அவருக்கு நான் பல முறை அவர் ஒன்றும் பொறுப்புல இல்லாமல் இருக்குச்சே அவர் கிட்ட பல முறை என்னுடைய அறிவுரையை கொடுத்துருக்காரு. என்ன நடந்ததுன்னு அவருக்கு எனக்கும் பல நல்ல உறவுகள் உண்டு. தைரியமா இன்னைக்கு பேசுறாரு. ஏன் பேசுறாரு? மற்ற எம்எல்ஏக்கள் ஏன் அப்படி பேசல? ஏனென்றால் கன்னியாகுமரியிலே எங்களுடைய கட்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது. அந்த அளவு இன்னும் ஏற்கனவே இருந்தது. அந்த அளவு அவர் இன்னும் அங்க இருக்க அவர் மட்டும் இல்லை, பிரின்ஸ் இருக்காரு, பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கன்னியாகுமரியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தைரியமா சொல்லுவாங்க, நான் வந்து தனியா போவேன். மற்ற இடங்கள்ல எங்க இந்த மாதிரி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க தொகுதி வேலையை சரியா செய்யணும். அந்த மாதிரி தொகுதியா சரியா செய்து கட்சியை வளர்க்கக்கூடியவர்களை கட்சி வளர்த்து விடணும். இது அவங்க ப்ராப்ளம் மட்டும் இல்ல. அதிகாரம் தேவை இல்லைங்களா? நிச்சயமா தேவை. அதிகாரம் என்ன? அதிகாரத்துல இந்த கட்சி பொறுப்பானவர்களை அதிகாரத்துல கொண்டு வரணும். அதிகாரத்துல பங்கும் கேட்கணும் இந்த கட்சி. நிச்சயமா கேட்கணும். இப்போ துணை முதலமைச்சர் பதவியை இந்த முறை கேட்டு பெறுவீங்களா? 2026 அதாவதுங்க, நிச்சயமாக துணை முதலமைச்சர் பதவி வருவது எங்கள் கட்சிக்கு நல்லதை கொடுக்கும். கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொல்ல முடியும். அதனால அதிகாரத்தில் துணை முதலமைச்சர் பல அமைச்சர்கள் கொண்ட ஒரு கூட்டணியிலே எங்கள் கட்சி பங்கேற்பது கட்சிக்கும் எனக்கு என்னை விட இந்தியா முக்கியம், தமிழ்நாடு முக்கியம் கட்சியை விட. அதனால் இந்த தமிழகத்தின் நன்மைக்காக சொல்கின்றேன். காங்கிரஸ் ஆட்சி பெற வேண்டும் என்றால், தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால் காங்கிரஸ் பங்கு பெறுகின்ற அமைச்சரவையிலே, ஏன் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கு பெறுகின்ற ஆட்சி அமைவதே தமிழகத்திற்கும் காங்கிரஸ் உள்ள கூட்டணிக்கும்